வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அல்லது மீனம் அல்லது தனுசு ராசிக்கார நேயர்கள், அல்லது வியாழக்கிழமை பிறந்தவங்க, அல்லது வடக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளர்கள், அல்லது வடக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீடோ வாடகை வீடோ, வடக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலம் விற்கணும் அல்லது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாரும் குரு பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க. இவங்க பிடிச்ச சாமிக்கு கோயிலில் நெய் விளக்கு ஏற்றி வைங்க, நல்ல மாற்றம் இருக்கும், அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இன்னைக்கு அமாவாசை, நல்ல நேரம் உண்டு, காலை 9லிருந்து 10:30. அமாவாசை 2:30 மணியோட முடியுதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது அமாவாசை பலன்கிறத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, அமாவாசைங்கிறதுனால பிற்பகல் 12லிருந்து 2 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலில் இருங்க, நெய் விளக்கு ஏற்றுங்க, 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி கொடுங்க, முன்னோர்களை பற்றி இளைய தலைமுறைக்கு சொல்லுங்க. உங்களுக்கு பித்திருக்களினுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பல விஷயங்கள் தடை நீங்கி உங்களுக்கு நன்மையை தரும். மேஷராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வந்தே தீரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் சொக்கநாதரே போற்றி. உங்களோட பலவீனம், வீம்பு, பிடிவாதம், கர்வம், இதனால தோத்து போயிடுவீங்க. இன்னைக்கு இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சா தப்பிச்சுக்கலாம். கவனம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, ரொம்ப பிரமாதமான நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம் அதிகமாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நல்ல முன்னேற்றம், பிரமாதமான வாழ்க்கை. அப்புறம் என்னங்க? சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 2. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது 2 உங்களுடைய பலம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, பச்சை. கடகராசிக்கார நேயர்களே, பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வழக்கு எல்லாம் வரும், தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் தாராதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், விடாமுயற்சி எல்லாம் இருக்கு. நல்ல நாளா இருக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது. இரக்கமுள்ள மனசுக்காரர் வேற நீங்க. அதனால கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும். கடன் கொடுக்க வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றி வைங்க. எதுக்காக? வீண் செலவு வராமல் இருக்க. உங்களை அறியாமல் வீணாக செலவு பண்ணிடுவீங்க, ஏமாந்துருவீங்க. அதை தடுக்கிறதுக்கு இதை செய்யுங்க. அல்லது ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலாம் ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் உண்டு, நல்ல நாளாக கட்டாக இருக்கும், கலகலான வாழ்க்கை, சந்தோஷம். அப்புறம் என்னங்க? நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம் அதிகமாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். அனுகூலமான எண் 4, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் நிதானமா இருங்க. தேவையற்ற வம்பு வரும்.
பிரச்சனை பெருசாகும். முன்கோபம் வேற உங்களுக்கு அதிகம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சுருங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ பெருமாளை நினச்சிக்கோங்க. ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். அனுகூலமான திசை நிறம் நம்பர்லாம் இல்லை. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும். ஜெயிப்பீர்கள். வெற்றி அதிகம். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வெற்றி. அறிவு திட்டமா இருக்குது. சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். நல்லா ஜெயிக்கிறீங்க. உங்களுடைய பலம் என்ன? பெருந்தன்மை, பேச்சு சாமர்த்தியம். இது ரெண்டும் ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம். அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 9லிருந்து 10:30. நல்ல நேரம் இருந்தால் கூட உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்துச்சுன்னா நல்ல காரியம் செய்யக்கூடாது. உதாரணமாக மகர ராசிக்கு சந்திராஷ்டமம், அதனால அவங்களுக்கு நல்ல காரியம் செய்யறத தவிர்க்கணும். நாளைக்கு பிரதமை அல்லது பாட்டுமை அப்படிங்கிறதுனால நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.